ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பழனி விலாக் தாங்க. பழனி போகிறதுக்காக சண்டே மதியம் செம்பருத்தி டீயோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்பருத்தி பூவை 1 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா போதும். பிளாக் கலர் மாதிரி இருக்கும். லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணால் நார்மல் கலர் வந்துடும். கோயிலுக்கு போயிட்டு வேர் பண்ணுறதுக்காக அவுட்ஃபிட்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இவ்வளோதாங்க அவுட்ஃபிட். இந்த டாப்புக்கு வந்து நேவி கலர் பேண்ட் ஷால், அவ்வளோதாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தா லைட்டாக மழை வர மாதிரி இருந்தது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக மழை வந்துருச்சு. இருந்தாலும் நைட் எப்படியோ கிளம்பி சாப்பிட்டுட்டு பழனி கிளம்பியாச்சு. ஈரோடுக்கு பஸ் ஏறியாச்சுங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. டைம் 10:30. பழனி பஸ் வர இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் பஸ் வந்தது. நாங்கள் அடிக்கடி பழனி கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்லாம் நாங்கள் போகும்போது இவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகுது. லேசான ரெயினோடு அப்படியே பழனி கிளம்பியாச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு தூங்கிட்டு அப்படியே பழனி ரீச் ஆயாச்சு. பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் விட்டு இறங்கும்போது கரெக்டாக மணி 2:15. இந்த டைமுக்கு போனோன்னா காலையில் குயிக்காகவே சாமியை பார்த்துடலாங்க. கொஞ்சம் கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ரோட்டில் அவ்வளோவா யாருமே இல்லைங்க. ரொம்பவுமே கம்மி தான். 2 பேர் 3 பேர், ஒரு போலீஸ்காரங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சாக்கடை சித்தர் வாழ்ந்த இடத்துல வந்து கொஞ்சம் மாடுங்களாக படுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது கோயில் என்ட்ரன்ஸு சைட்லலாம் நிறைய பேர் இந்நேரத்துக்கே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மணி 3 கூட ஆகலை. நேராக குளிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். 2:30க்கு ஒரு இடம் மட்டும் குளிக்கிறக்கு ஓப்பனாக இருந்தங்காட்டிக்கு அங்கேயே குளிச்சுட்டு ஒரு ரவுண்டு கிரிவலம் போகலான்னு கிளம்பியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய பேர் சைட்லலாம் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதாங்க. குளிச்சு முடிச்சு கிளம்பி கிரிவலம் ஒரு ரவுண்டு போகிறக்காக கிளம்பியாச்சு. யாருமே இல்லை கிரிவலம் போகிறக்கு. நாங்கள் ஒரு 3 பேர் தான் போயிருந்தோம். யாருன்னு தெரில. ஒரு வயசானவங்க, அப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட், அவ்வளோதான். 3 பேர் தான் நடந்து போய்கிட்டு இருந்தோம். இது கொடைக்கானல் போகிற செக் போஸ்ட்டுங்க. ஒரு ரவுண்டு கிரிவலம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. 10 மணிக்கு கிரிவலம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஓரளவு நல்லாவே கூட்டம் இருந்தது. இடத்துல பார்த்தீங்கன்னா முருகரோட அறுபடை வீடுகளும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே மழை தூறக்க ஆரம்பிச்சிருச்சு. வீரேனால லைட்டாக தான் மழை வந்தது. அதனால எல்லாருமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு 4:45 5 மணி கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கே டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மொபைல் எல்லாம் கோவிலில் சைடில் இருக்கிற லாக்கரில் கொடுத்துட்டு மலைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க சாமி கும்பிட்டுட்டு. கோவில் இந்த மாதிரி தான். ரொம்ப மேகமூட்டமாக இருந்தது. லைட்டான தூறலும் இருந்தது. சாமி கும்பிடும்போது ஒரு அரை மணி நேரம் நல்லாவே வெயிட் பண்ணி தான் சாமி கும்பிட்டு வந்தோம். நாங்கள் எல்லாருமே 5:30ங்கும்போது கோயிலை ரீச் பண்ணியாச்சுங்க. 5:50 5:55ங்கும்போது தான் கோயில் ஓப்பன் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாமி கும்பிட்டு கீழே வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த டைம் பழனியில் ரொம்ப கடை இருக்குங்க சைடில். இப்போ எந்த கடையுமே இருக்கிறதில்ல. நாங்கள் எப்போவுமே கந்த விலாஸில் தான் பஞ்சாமிர்தம் எல்லாமே வாங்குவோம். சர்க்கரை ஓரளவு கம்மியாக தான் இருக்குங்க. கரெக்டாக இருக்கும். 8 மணிக்கு பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. வந்துட்டு ஈரோடுக்கு பஸ் ஏறியாச்சு. இந்த ரீல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே காத்தாடியெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈரோடு வந்தாச்சுங்க. ஈரோடு வந்துட்டு கொஞ்சமாக ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பக்கத்தில் அப்படியே வாய்க்காலெல்லாம் தண்ணி விட்டுருந்தாங்க. இனி எல்லோரும் நெல் நடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நெல் நடும்போது அந்த வீடியோஸும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.